வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் இல்லை யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதன் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 12/7/2026 ஆனி மாதம் 28ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமையான ஓய்வு நாளில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களோடு தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். கண்டிப்பாக வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும், பயணங்கள் அனுகூலத்தையும், உத்தியோகம் தொழில் வியாபாரம் ஏற்றத்தையும், இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தியும், தாய் வழி உறவு தந்தை வழி உறவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். உறவு முறைகளில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது அனுகூலத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். புதிய முயற்சிகளில் செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம். தனிப்பட்ட செல்வாக்கு கொடுத்த வாக்கு குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் யோக பலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். கண்டிப்பாக சுபவிரிய பிராப்தம். விலையுயர்ந்த பொருள்களை கையாளுகின்ற சமயத்தில் சிறிது கவனம். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக நன்மைகள் அணிவகுத்து வரக்கூடிய அமைப்பு. நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி, பெரும் செல்வாக்குகள் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். கண்டிப்பாக மன அழுத்தம் ஏற்படக்கூடிய நாள். உடன் இருப்பவர்களோ, துணை அல்லது துணைவியாரோ, குடும்பமோ, பிள்ளைகள் விஷயமோ, மேலதிகாரிகள் விஷயமோ, வேலையாட்களால் விஷயமோ ஒரு விதமான சங்கடங்கள் ஏற்படலாம். பொறுமையாக கையாண்டு தள்ளிவிட்டு நிற்பது நன்மையும் அனுகூலத்தை தரும். யோக பலத்தை அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய அமைப்பு. உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி ஏற்படுவது. தொழில் ரீதியாக அனுகூலங்களும் சங்கடங்களும் காணப்படக்கூடிய அமைப்பு. வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். பலவிதமான சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள், இழுபறியாக பிரச்சனைகள் ஏற்றத்தையும் சங்கடத்தையும் நிவர்த்தி. உத்தியோக ரீதியாக தர்க்கங்கள் இல்லாமல் தனிப்பட்ட செல்வாக்குகள் ஏற்படக்கூடிய காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். இரவு மணி 6:14 வரை சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மன அழுத்தமோ உடல் சோர்வோ மட்டும் கவனமாக பார்த்து கொண்டால் போதும். வெளியிடத்திலோ, தொழிலிலோ, உத்தியோகத்திலோ, வியாபாரத்திலோ அனுகூலங்கள் காணப்படும். அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தேவையில்லாத பதட்டமோ சங்கடமோ வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். அதாவது மாலை 6 மணியிலிருந்து
15 நிமிடத்திலிருந்து சந்திராஷ்டம் ஆரம்பிக்கிறது. அதிலிருந்து சிறிது கவனம். குடும்பத்தில் மட்டும் தேவையில்லாத குழப்பம். தேக ஆரோக்கியத்திலும் வாகனத்திலும் சிறிது கவனம். பயணங்களில் ஏதாவது ஞாபக மறதியால் தேவையில்லாத குழப்பங்கள். ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துவிட்டு செல்லக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அமைப்பு. துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் காணப்பட்ட இந்த சங்கடங்கள் நிவர்த்தி. தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படுவது. இழுபறியாக இருந்த சிக்கல் ஒன்று பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது. யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தருவது. உத்தியோக ரீதியாக சங்கடங்கள் மறையக்கூடிய சாத்தியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசலாகிறதும், தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட எதிரிகள் பிரச்சனை தீர்வதும், வழக்குகளில் வெற்றிகள் ஏற்படுவதும், தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபமோ, பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் சங்கடங்களோ கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உத்தியோக ரீதியாக பெரும் மன கஷ்டங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, எதிர்பார்க்காத அற்புதம் ஆனந்தத்தை ஏற்படுத்தும். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். செல்வாக்குகளில் பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.